செருப்பால் அடிச்சதுக்கான ஆதாரம் வீடியோ எவிடன்ஸா நேற்று வெளியாயிருக்கு. ஏன் அது செந்தில் பாலாஜியோட நபராக கூட இருக்கக்கூடாதுன்ற இன்னொரு அனுமானம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் ரூல் அவுட் அண்ட் ஆல். அவர் அதை நான் நிச்சயமா அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர் தான் அவரு. அவர் பல கட்சியில் இருந்தவர், அவருக்கு தெரியும், அவருக்கு இருக்கிற பலமெல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு ஏடிஜிபி ரிப்போர்ட்லேயே சொல்றாரு போறாமே அதிக மக்கள் கூடலாம்னு சொல்லிட்டு. அப்ப காவல்துறை தன்னுடைய பங்கை முழுமையாக செய்யலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதிகப்படியான கூட்டம் அங்கே வரணும், மாஸ்க் காட்டணும், கரூரில் நான் யார் என்று நிரூபிக்கணுன்ற எண்ணம் கூட விஜய்க்கு இருந்திருக்கலாம். தப்பிச்சு செல்லக்கூடிய வழி இல்லாத ஒரு குறுகிய பாதை கொண்ட பகுதியில் ஏன் அரசு அனுமதி கொடுத்தது? இது ஒரு கேள்வி. விஜய் திட்டமிட்டு செய்திருக்கிறாரா இந்த விஷயத்தை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்ல, அதான் மக்கள் சாகனெல்லாம் செய்ய மாட்டார்கள். அவருடைய ரசிகர்களையோ அல்லது தொண்டர்களையோ சாக வேண்டிய நோக்கம் நிச்சயமா இருக்க முடியாது. கத்தியில குத்துனதாகவோ மற்றதாகவோ ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான முறையில் அந்த டாக்டர் எதுவுமே கிடையாது, மருத்துவமனையில் கிடையாது. மருத்துவமனை சிகிச்சை அளித்திருக்கக்கூடிய அத்தனை டாக்டர்கிட்டையும் அந்த ஆக்சிடென்ட் காப்பி எடுத்து பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க போறாங்க. அந்த மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கடமை இருக்கிறத அவன் செய்யறாங்க. ஆனா பிஜேபி உளுந்தடிச்சு ஓடியார, மணிப்பூர்ல ஓடாதவங்க, தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல போகாதவங்க இங்க மட்டும் ஓடி வரான்னு சொன்னா அதுக்கு இதோட பெரிய அரசியல் நோக்கம் இருக்குது போறாமே. நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கரூர் சம்பவம் 41 மரணம் தவிர்க்க முடியாமல் நடந்து கொண்ட ஒரு நிகழ்வு. உண்மை கண்டறியும் குழு உங்கள் டீம் 20க்கும் மேற்பட்டோர் கள ஆய்வு செஞ்சுருக்காங்க. இந்த கள ஆய்வில் உண்மை கண்டறியும் குழு என்ன கண்டுபிடிச்சது? அந்த குழுவில் சென்று வந்தவர்கள் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் லாயர்ஸ் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அழகிரிசாமி தலைமையில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் அருணாச்சலம் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஒரு 20 பேர் தமிழ்நாடு முழுக்க போயிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நாம் செய்திகளை எப்பயுமே பேசுகிற போது நாம் பார்க்கிற செய்தி கேட்கிற செய்தி வச்சு தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர் காப்பியை நான் வாங்கி படித்தேன். அந்த எஃப்ஐஆர் காப்பி வாங்கி படிக்கிற போது அந்த 2 பேரை பவுன்குமாரையும் மதியழகனையும் ரிமாண்டுக்கு அனுப்புறாங்க போறாமே. இதுக்கடையில் அருணாச்சலம் ஓய்வு பெற்ற நீதிபதியுடைய தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு அவங்க போய் பார்த்துருக்காங்க. இதுக்கடையில் அரசாங்கத்தின் சார்பாக ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவின் சார்பாக அங்கே காவல்துறை அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள் மற்றவெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க போறாமே. இடையில பார்த்தோம்னா பிஜேபியிலிருந்து திடீர்னு பார்த்தா 8 பேர் கொண்ட குழு இங்க அவங்க ஒரு பக்கம் ஆய்வு பண்ணி அறிக்கை விடுறாங்க. ஊடகங்களை பட செய்தி வருது. இதுல ஒரு சார்பு நிலை எடுக்காம ஒரு 41 பேர் ஸ்டாம்பீட் கூட்ட நெரிசல்ல, அதுல குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் கொண்டு ஒரு மனித பேரளவுங்கிறது யாரா இருந்தாலும் இதை சார்பு நிலை இல்லாம ஆய்ந்து பார்ப்பதுதான் முக்கியமானது. அப்ப எப்பயுமே இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி புலன் விசாரணை என்பது ஒரு அரசு செய்யக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் பத்திரிகைகள் ஊடக தர்மத்தின் அடிப்படையில் போய் ஆய்ந்து பார்த்து இருதரப்பாரையும் சம்பந்தப்பட்டவர்களையும் போய் பார்த்து இடத்தை பார்த்து சொல்றதுதான் அந்த புலனாய்வு, ஊடகத்துறை புலனாய்வு. அப்ப நான் எங்கே போட்டுக்கூடிய வழக்கறிஞர்கள், மனித உரிமை வழக்கறிஞர்கள் இன்றைக்கு அது என்னங்கிற பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, பார்த்த செய்தி, காவல்துறை கொடுத்த அறிவிப்பு எல்லாத்தையும் ஆய்ந்து பார்க்கிறது. அந்த அடிப்படை தான் பார்க்கணும். இது என்ன இப்போ என்னாச்சுன்னா 3 நாட்கள் வாய் திறக்காம இருந்த தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசினாரு. ஆனா அவருடைய பேச்சில் சொல்லிருக்கிற விஷயம் அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னா, என் மீது ஏதாவது பிரச்சனை இருந்த காழ்ப்புணர்ச்சி இருந்தா வீட்டுக்கு வாங்க, அலுவலகத்துக்கு வாங்க, ஆனா என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க, அன்பும் பாசம் இருந்திருக்க மக்கள் நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறி கொடுத்திருக்காரு. இதுக்கிடையில அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர்களுடைய புஷி ஆனந்த், அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய மதியழகன், அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் பொறுப்பேற்றக்கூடிய நிர்மல்குமார் போன்றவங்கலாம் நான் பார்த்தோம். இப்போ இவங்களெல்லாம் அவங்க மேல
விஜய் மீது போடாம அதே சமயத்துல மதியழகன், நிர்மல்குமார், அதே புஷ்ய ஆனந்த் இவங்க மேலாம் வந்து வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நோக்கமில்லாத ஒரு செயல் மரணத்தை ஏற்படுத்திருக்காங்க காரணமான இருக்காங்க. அது மட்டும் இல்ல உயரதிகாரியுடைய வந்து ஆணையை அவங்க வந்து கீழ்படியில் அதை கேட்டுக்கல, அதே பொது சொத்துக்கு சேதமாக்கியிருக்காங்க. இப்படிலாம் போட்டு வந்திருக்குது. இதுக்கிடையில வந்து நாம் ஏற்கனவே ஒரு தெளிவுக்கான இதுக்கு வந்தோம். அரசு தரப்புல வந்து உடனடியாக செந்தில் பாலாஜி போன்றக்கூடிய அந்த ஊரை சார்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சராக போய் பார்த்தது. முதல்வர் அவர்கள் வந்து சவுதி அரேபியா போனவங்க அங்கிருந்து திரும்பி வந்தது. அந்த மாவட்டம் மட்டும் இருக்க முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் இருக்கக்கூடிய மருத்துவ மனைகள் மற்றும் துரிதப்படுத்தி கொண்டாந்து அவங்க சிகிச்சை எடுத்தது. இதெல்லாம் நான் பார்க்கிறோம். இதுக்கிடையில இப்ப இத்தனை நாட்களுக்கு பின்னால இப்ப வந்து நாம வந்து இதை இன்னைக்கு பேசுற போது ஒரு சரியான விவரங்களை வந்து சேகரித்தின் அடிப்படையில் தான் நான் வந்து மீண்டும் வந்து தங்களோட வந்து உங்களோட பேசுற போறேன். நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் சொன்னேன். அந்த உண்மை அறியும் குழு போய் பார்த்துட்டு வந்தல பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனை சிகிச்சை பெற்றிருக்காங்கல்ல, அவங்கள போய் மருத்துவமனையில பார்த்திருக்காங்க, மருத்துவமனையில பார்த்து பேசியிருக்காங்க. அதே போல இறந்து போன ஒரு குழந்தையுடைய குடும்பத்தை சார்ந்தவரை போய் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரியை போய் பார்த்திருக்காங்க. அந்த இடத்தை போய் ஆய்வு பண்ணிருக்காங்க. ஆக நேற்று வந்து அந்த குழு வந்து உண்மையிலேயே போய் நல்ல முறையில் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அது சம்பந்தமா வந்து அறிக்கை கொடுப்பாங்க. நாங்க அவங்க கிட்ட வந்து பேசுனதனுடைய அடிப்படையிலையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு அங்க ஒரு அலுவலகம் இருக்குது, என் ஜூனியர்ஸ் இருக்காங்க, நான் அங்க கேஸ் நடத்துறேன். அந்த அவங்க மூலியமாவும் நான் வந்து நான் திரட்டி வச்சேன் போடாமே. இப்ப இதுல என்ன பார்க்க வேணும்னா, ஒரு ஸ்டாம்பீட் சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை தமிழ்ல நெரிசல், கூட்ட நெரிசல். அது தியேட்டரையா இருக்கலாம், ஒரு பொதுக்கூட்டமா இருக்கலாம், ஒரு பெரிய ஊர்வலமா இருக்கலாம், அல்லது வந்து நிகழ்ச்சி இந்த கும்பமேளா பாடி நிகழ்ச்சியா இருக்கலாம். இவர்கள் எல்லாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டங்கள் வந்து சரிகிற போது அவங்க தப்பிச்சு போறதுக்கான வழிமுறை இல்லைங்கிற போது நிச்சயமாக அந்த மக்கள் சஃபகேஷன் சொல்லக்கூடிய நெருக்கடிக்கு மூச்சு திணறதுக்கு உள்ளாகி அதுல இருந்து காப்பாற்ற முடியாம இறக்கக்கூடிய வழி உண்டுங்கிறத பாக்குறோம். ஆனா நீங்க தியேட்டர்ல எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்துல போகும்போது கூட திடீர்னு ஒண்ணு ஏற்பட்டுன்னா உடச்சு போறதுக்கு வழி வச்சிருப்பாங்க. ஒரு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அல்லது பெரிய லாட்ஜஸ் எல்லாம் போய் போனீங்கன்னா திடீர்னு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா தப்பிச்சு போறது வழி வச்சிருப்பாங்க. இல்லை, இது எமர்ஜென்சி எக்ஸிட் அது எல்லா இடங்கள்லையும் வைக்கணும், அது சட்டப்படி செய்யணும், அது வந்து ஓகே. குறிப்பாக இந்த நிகழ்வில் என்ன நடந்தது சொல்லுங்கள். பிரச்சார திட்டமே வந்து 13/12/2025 தான் முதல்ல வந்து அவங்க அந்த ஷெட்யூல்டு மீட்டிங் போட்டது பாருங்க. ஷெட்யூல் மீட்டிங் ஓகே, ஷெட்யூல் மீட்டிங்கை மாற்றிருக்காங்க. ஆமா 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 மாற்றிருக்காங்க. அப்புறம் இவங்க கேட்டது வந்து பஸ் ஸ்டாண்டு தான். தௌவேக்காவடி இருக்கக்கூடிய மதியழகன் கேட்ட இடம் வந்து கரூர் பஸ் ஸ்டாண்டு தான். ஆனா அந்த இடம் கொல்லாதுங்கிறதுக்காக தான் அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த இடம் கொடுத்துருக்காங்க. அந்த சாலை நீங்க பாத்தீங்கன்னா 3 வழிகள் அதுக்கு வந்து போறக்கூடிய சந்து வெளி இருக்குது. இதை போய் நாங்க அந்த படமே போட்டு கொண்டாந்து இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 10,000 பேர் தான் கூடுன்னு சொல்லி மனுவில் கொடுத்துருக்காங்க. ஆனா 15,000 பேருக்கு மேல கூடக்கூடிய அளவுக்கு அங்க வந்து அந்த சந்துல வந்து இடமே இருந்தாலும் கூட தப்பிச்சு போறதுக்கு வழி வேணும் போறாமே. இப்ப என்ன விஷயம்னா, இந்த நிகழ்வுல வந்து யார் காரணம்? இதுக்கு விஜய் அவர்களே காரணமா, அல்லது விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் போன்றக்கூடிய நிர்வாகிகள் காரணமா, அல்லது காவல்துறையினுடைய காரணமா, அரசின் காரணமா? இப்படிலாம் பல கேள்வி கேட்கிறாங்க. நாம் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம வந்து ஆய்ந்து பார்த்தோம்னா, ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கூட்டங்களையும் பேரணிகளையும் நிகழ்த்துகிற போது அந்த நிகழ்வுகளை வந்து முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய தோழர்களுக்கு சில கட்டுப்பாடு கொடுத்து அவைகளை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பா அந்த கட்சிக்கு உண்டு. அது ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கிற போது, காவல்துறையுடைய அனுமதி பெற்றிருக்கிற போது காவல்துறைக்கும் அந்த பொறுப்பு வந்துடுது. அதான் முக்கியமானது. அவங்களும் தப்பித்து தட்டி கழிச்சு போயிட முடியாது. இந்த வழக்கில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, பொது அதிகாரி காவல்துறை அதிகாரியுடைய உத்தரவை மீறியதாக ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதெல்லாம் வச்சுட்டு தான் நான் பேசுறோம். இப்போ என்னன்னா, முதல்ல வந்து அவர் 9 மணிக்கு வந்து அந்த வேலூருக்கு வந்து துவங்க வேண்டியதை தாமதமாக வந்து 12 மணிக்கு துவங்குறாரு. அவர் ஆக்சுவலி வந்து 12 மணிக்கு வருவதாக தகவல் கொடுக்குறாங்க. மீண்டும் அங்க எங்க கரூர்ல கொடுக்குறாங்க. ஆனா அனுமதிக்கப்பட்ட நேரம் பாத்தீங்கன்னா மதியம் 3:10 வரைக்கும் சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாம் கவனிக்கிற இந்த விஷயத்த வந்து அப்ப 9 மணிக்கு வர வேண்டியவர் வந்து அவர் வந்து நிற்க வேண்டியவர் 9 மணிக்கு வராம 12 மணிக்கு வராரு, வேலூருக்கு வராரு. வேலூர்ல இருந்து அவர் கடந்து போகக்கூடிய பாதை இருக்கலங்க, அதுல வந்து முனியப்ப அவர் வந்து மண்மங்கலம், மினிமங்கலம், செம்மாட்டி
வழியாக போய் தான் அந்த முனியப்பன் கோயில் வழியாக போய் அந்த வந்து கரூர் சார் அடையணும். இதெல்லாம் வந்து 4 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு, ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க. அந்த பொதுமக்கள் வந்து தடுத்து நிறுத்தி பார்த்துருக்காங்க. இது எல்லாமே வந்து லைவ்ல வந்து ரெக்கார்டாக பதியப்பட்டிருக்கு. இப்போ என்ன கேள்வினா, அங்கிருந்து வந்துட்டாரு, வந்ததுக்கு அப்புறம் என்ன நிகழ்ந்தது அங்க? அதுதான் உண்மை கண்டறியும் குழு. இல்ல, அதான் சொல்றேங்க. அவங்க என்ன உண்மை சொல்லிருக்காங்க, கண்டறியும் குழு என்ன கண்டுபிடிச்சிருக்கு? அந்த அந்த உண்மை அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவங்க வந்து முனியப்பன் கோயில் இடத்துல வந்து நிற்கும் போது அங்க மக்களை வந்து அவர் வந்து பார்க்கல. ரோடு ஷோவுக்கு அனுமதி தரல. அதுல 11 நிபந்தனைகளை வந்து ரோடு ஷோ இல்லைங்கிறத குறிப்பா குறிப்பிட்டிருக்காங்க. சார் அவர் ரோட் ஷோ பண்ணலை சார், மக்கள் தான் வந்து வழிமறிச்சு பார்க்குறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வழிமறிச்சா நீங்க என்ன செய்யணும் வந்து அந்த அந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும்ல. உங்களை யாரு கூட வந்து கூட்ட சொன்னா எல்லாத்தையுமே வந்தாங்கன்னா நீங்க உடனே அங்க வந்து தகவல் கொடுக்கணும்ல. அவங்களுக்கு வரக்கூடாது. நீங்க இந்த மாதிரி வந்து ரோட் ஷோவில் வந்து நாங்கள் தனியாக வந்து அனுமதி வாங்கல, அப்படிதான் பார்ப்பதா இருந்தால் ஒரு இடத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஏன் முனியப்பன் கோயில் அவர் நிற்கல? அங்கேயே வந்து லைட் ஆஃப் ஆகி ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இருந்தாங்க. இதுதான் அங்கே பிரச்சனைக்கே காரணமானது. ஏற்கனவே அங்கே 12 மணிக்கு ஒரு தகவல் கொடுத்தாச்சு. புஷி ஆனந்த் சொன்னதாக சொல்லி ஒரு அம்மா சொல்றாங்க. அங்கே வந்து சப்னாங்கிற பெண் வந்து விழுகிறாங்க முதல்ல அங்க கூட்டத்துல. முனியப்பன் கோயில் 1/2 மணி நேரம் நின்றதும் அங்க ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு பெருங்கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்க அவரை பார்க்க முடியாத காரணத்தினால இந்த ஜனங்க வராங்க. அப்படி வரும்போதுதான் அங்க இருக்கிற கூட்டமும் இங்கிருந்து போன கூட்டமும் இந்த வண்டியில வந்து போறத வந்து முன்னால போய் தடுக்கிறது. ஏன்னா கார்ல இந்த 2 வீலர்ல போறாங்க எல்லாருமே. 2 வீலர்ல போகும்போது காவல்துறை வந்து அந்த இடத்துல தடுக்க முடியாது. காரணம் 500 பேர் தான் மொத்தமே இருக்காங்க. ஆனா காவல்துறையில வந்து அங்க இருக்கக்கூடிய 500 பேரை இங்க அனுப்பிச்சுட்டு ஒழுங்குபடுத்த பார்த்திருக்காங்க போறாமே. 1/2 மணி நேரத்துல வந்து முனியப்பன் கோயில்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு நெருக்கடி, அந்த கூட வந்திருக்கக்கூடிய 2 வீலர் பூரா வந்து பின்னாலேயே தொடர்ந்து வந்து சைடுல விழுகவும் போகவும் அதை கட்டுப்படுத்த முடியாம இவரை கொண்டு போய் அந்த மேடையில ஏத்துகிற போதே ஒரு வந்து குழந்தை விழுந்துட்டாங்க அவருக்கு முன்னாலேயே. இதுதான் இன்னைக்கு நான் பார்க்க வந்து 7:44 மணிக்கு சரியா சொல்றாங்க. அந்த வீடியோ கூட போட்டு பார்த்துருக்காங்க. இவர் மேலே ஏறுகிற போதே அங்க ஒரு அம்சமா நடந்தாச்சு. அவர் பார்க்கறாரு போறாமே. ஏறின உடனே போலீஸுக்கு நன்றிங்கிற வார்த்தையை பேசுறாரு. அதே நான் பார்க்குறோம். அப்ப மேலே ஏறின பிறகு அந்த கூட்ட நெரிசல்ல வந்து தாங்க முடியாம அங்க இருக்கிற ஒரு ஜெனரேட்டர் வந்து அதுக்குள்ளார யாரோ ஏறவும் அங்க கீழே இறங்கவும் இந்த மக்கள் வந்து சுத்தி வந்து உள்ள போன ஜனங்க வெளியே போக விடாம அங்கங்க முட்டி கடிக்கிறான். அப்படியே அலமோதுது புறாமே. ஸோ தப்பிச்சு போறதுக்கு 3 பக்கம் வழி இருந்தாலும் கூட அது யாராவது ஒருத்தர் செய்யணுமில்லாங்க. அப்படி செய்யாத காரணத்தினால தான் இவர் வந்து அங்க ஏறும் போதே ஒரு நிகழ்வு நடந்தாச்சு. அவர் பார்க்கறாரு போறாங்க. ஓகே சார், இப்போ ஒரு கேள்வி சார், சின்ன கேள்விங்க. இவ்வளோ பெரிய இடத்துல கூட்ட நெரிசல் ஆகுது, 3 பக்கம் வழி இருந்தும் போக முடியல நீங்களே சொல்கிறீங்க. காவல்துறை அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அனுப்பக்கூடிய வேலைகள் செய்யாமல் இருந்ததால தான் இவ்வளோ பிரச்சனையா? ஏன் செய்யல? நானும் கட்சியினர் கூட இதை ஒழுங்குபடுத்திருக்கலாம், பண்ணல. 2 பேரும் குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, அதாவது என்ன செஞ்சிருக்குன்னா 12 மணிக்கு வருவதாக சொன்னது யாருன்னு போட்டு பாருங்க. நீங்க இது வரைக்கும் வராத செய்தி நான் சொல்றேன். 12 மணிக்கு எல்லாம் நிகழ்ச்சி அங்க ஒரு செய்தியாளரா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். ஒரு செய்தியாளரா நிறைய நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம். முதலமைச்சரும் சரி, அமைச்சரும் சரி, நடிகரும் சரி, இல்லை கட்சி தலைவரும் சரி, 1 மணிக்கு வரேன்னு சொல்கிறவங்க 1 மணிக்கு வரமாட்டாங்க. நாங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே காத்திருந்து அந்த நிகழ்ச்சி எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்களுக்கான அலுவலர்கள் பணியோ இல்லை மற்ற பணியோ கட்சியினரோ நிறைய விஷயங்களை நம்ம வந்து காத்திருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதே ஒரு கட்சி தலைவர் அவர் வந்துட்டே இருக்கும்போது கூட்ட நெரிசல் ஏற்படுது, வாகனம் வேகமாக ஓட்ட முடியல, பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, நேராக வராரு. ஆனால் இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய கட்டாயம் யார்கிட்ட இருக்குது? காவல்துறையினர் அந்த பின்னாடியே வருவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்றது அனைவராலும் எழுப்பப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்க நானும் சொல்றேன், காவல்துறையும் தன்னுடைய கடமையை முற்றாக செஞ்சான்னு நான் சொல்லவே கிடையாது, செய்திருக்க வேண்டும் சொல்றேன். ஆனா ரோடு ஷோவில் வந்து நீங்க போனீங்கன்னா அங்க வந்து ரோடு ஷோ நடத்துறேன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கா நிக்கிறாரு வந்து அங்கங்க கூட கூட்டு வர்றாரு ஆட்களை போறாமே அந்த வண்டியோட. அதையும் நாங்கள் விசாரிச்சோம் சார். விசாரிக்கும் பொழுது தன்னிச்சையாக தான் அவங்க பின்தொடர்ந்து வராங்க, நாங்கள் சொல்லியும் கேட்கல, இது வந்து உணர்ச்சியின் வெளிப்பாடாக தான் தொடர்ந்து பின்தொடர்ந்து வராங்க. நம்ம அந்த வீடியோவெல்லாம் பார்க்குறோம். ஒருத்தன் டயருக்குள்ளாரே போனான். இதெல்லாம் நடக்கிறது உண்மைதான். கூட்டம் வந்து பின்னாடியே வராங்க, கண்டினியூ பண்ண முடியல அவரால்.
ரோட் ஷோ நடத்தலை, இருந்தாலும் வழிமறித்து நிற்கிறாங்க, வழிமறித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த இடத்துல ஒரு கையை காமிச்சிட்டு வந்துடுறாரு. பட் பின்னாடியே ஒரு பொதுமக்கள் வரும்போது அவர் என்ன செய்வார்? முனியப்பன் கோயில்கிட்ட வரும்போது அவர் ஏன் அவர் நிறுத்தினாரு? மேலே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டார் போராத்தையுமே. அவர் இதில் வந்து ஒரு அரை மணி லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள நிற்குது, அப்படியே நிற்குது, எஞ்சி வரல. வந்து பார்த்துட்டு தான் ஒரு காலம் போயிருப்பாங்க. இவர் வண்டி 100லேருந்து 500 வண்டி வருதுன்னு சொல்கிறாங்க மொத்தம். ஓகே. கார்கள் 4 சக்கர வாகனம் மட்டும் இல்லாமல் 2 சக்கர வாகனம் சைடில் வர்றாங்க போறாமே. இதை வந்து கட்டுப்படுத்திட்டு வேணும் காவல்துறையினர். ஆனா அந்த நிலையில வந்து காவல்துறையினர் போய் நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க அந்த தலைவர் வந்து இருக்கக்கூடிய விஜய் கிட்டையோ அல்லது புஷி ஆனந்த் மார்கிட்டயோ அல்லது மாவட்ட பொறுப்பாளர்கிட்டயோ இது மாதிரி நீங்க வந்தீங்கன்னா அங்க மக்கள் கூட்டம் ஏற்கனவே நிறைய நின்று இருக்காங்க, இங்க போனீங்கன்னா சிக்கலாய் போயிருங்கிறத வந்து வலியுறுத்தி செஞ்சிருக்க வேணும். செஞ்சாங்கிறதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஆனாலும் கூட அந்த முனியப்பன் கோயில் இருந்து தான் அரை மணி நேரத்துல வந்து அவர் வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறமேல போன போது இவரோட வந்த கூட்டம் இவரை பார்க்கறதுக்காக முகத்தை பார்க்க வந்த கூட்டம் அப்படியே வந்து உள்ள போகுது. அந்த பக்கம் நின்றுக்கிற கூட்டம் இருக்கு பாருங்க. இவர் போய் மேல ஏறுகிற போதே இவருக்கு எப்படி வழி பண்ணிருப்பாங்க நீங்க யோசனை பாருங்க. வந்து அந்த வண்டிகளை பூரா விலக்கி அவர் மேல ஏறுற போதே அசம்பவம் நடத்தாச்சு. அதுக்கு அந்த அந்த இடத்துல வந்து சப்னாங்கிற பெண் வந்து விழுந்துட்டாங்க. விழுந்த இடத்துலதான் உடனே வந்து அங்க வந்து ஒரு பெரிய பேனிக் ஆகுது. பூராமே கூட்டத்துக்கு மத்தியில வந்து மேல ஏறிக்காரு. மேல ஏறுகிற போது ஒரு சம்பவம் நடந்தாச்சாங்க. அந்த ஜெனரேட்டர் வந்து இதாயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு, மீண்டும் வருது, பிரச்சனை ஆகி போச்சு. மேல வந்ததுக்கு பிறகு சம்பவத்துக்கு அப்புறம் பாக்குறாரு புறாமே. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமேலு ஏதோ சம்திங் நம்ம கைமீறி நடந்து போச்சு என்கிற போலதான் அவர் வந்து போறாரு. அப்படி போறதை பத்தி நான் இப்ப மீண்டும் ஒருக்கா நான் பேசலாம். அவர் இருந்து அங்க இருந்து இப்ப சொல்லும் போது நேர்ல போயிருந்தா மேலும் அசம்பதம் இருக்கும் என்று சொல்வது நியாயமான ஒன்று. ஆனாலும் கூட ஒரு தலைவர் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற ஊடகத்தின் மூலமாக செய்தியை கொடுத்துட்டு முதல்ல பாதுகாப்பு தேவை, பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணீர் கொடுங்க, பாதுகாப்பு பண்ணுங்க, மருத்துவமனை கொண்டு போங்க, நான் பிறகு பார்க்கிறேன் என்று சொல்லி அவரு சொல்லியிருந்தாருன்னா விஷயமே வேற. அவர் நேரா வந்து முதல் பேசக்கூடிய விஷயம் வந்து காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. இன்னொரு விஷயமும் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருந்து என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்கு நன்றி அப்படின்றாரு. காவல்துறை வந்து குறைந்த அளவு தான் இருக்காங்கன்னு சொல்லி பாதுகாப்பு குறைபாடை பற்றியும் பேசுகிறாரு. ஏன் எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு நீங்கள் பண்ணுறீங்க, மக்களுக்கானவர்கள் மட்டும்தான் காவல்துறையினர்னு சொல்லி மிக தெளிவாக வந்து அந்த இடத்துல பேசுகிறாரு. இந்த நிலையில தான் அங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு குறைவாக இருக்குன்ற ஒரு கேள்வி எழுது. விஜய் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. முன்னாடி நடைபெற்ற அந்த பரமத்தி வேலூர் அந்த பகுதியிலையும் சொல்கிறாரு, இங்கேயும் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு, இது ஒரு குறிப்பிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு எழுந்து சொல்றாரு. அவருக்கு ரைட் இருக்கட்டும், நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவருக்கே அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் ஆடக்கூடிய நிலைமை வந்துங்கிறத கணிக்கக்கூடியவராக இருந்திருக்க வேணும். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இருக்குது. போறான் இவரை வந்து தூக்கி விசுறாங்க மக்கள், அங்க இருக்க சேர புறம் உடைக்கிறாங்க, பல இடத்துல நடந்திருக்கு போறாமே. இந்த இடத்துல வந்து கொள்ளளவு கொல்லாத ஒரு இடத்துல இருந்து இழுத்திருக்காங்கிறது உண்மைதான். ஏன்னா இவன் கேட்டது பஸ் ஸ்டாண்ட்ல தரல. இந்த இடத்துல வந்து மேக்சிமம் ஒரு 10,000 பேர் சொல்லிருக்காங்க, ஒரு 15,000 பேர் நிக்கலாம். இந்த 15,000 பேருக்கு இருக்கிறதோட சேர்ந்து அந்த பக்கம் வந்திருந்தாங்க பாருங்க, முனியப்பன் கோயில் இவரை பார்க்க முடியாது வந்தா பார்த்தீங்களா, அந்த கூட்டமும் இந்த கூட்டம் சேரும் போது எப்பயுமே சொல்லுவாங்க பிதுங்குது அப்படியே. அந்த வந்து அதாவது முட்டி அடிச்சு போறான்னு சொல்றா பாருங்க, அந்த கூட்டம் நம்ம தள்ளிட்டு போற மாதிரி ஒரு நிலைமை. அந்த நிலையில தான் வந்து அங்க அசம்பாதம் ஏற்பட்டு அந்த ஜெனரேட்டர் ஒண்ணு இதாகிறதும் அந்த வந்து அதை கண்டு அந்த வந்து சஃபகேஷன் ஆகுது போறாமே. நாம என்ன கேட்கறேன்னா, நடந்த சம்பவத்துக்கு காவல்துறை முறையான முறையில் எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் ஒரு டிஜிபியோ ஒரு ஏடிஜிபியோ அங்க இருக்கிற எஸ்பியோ வந்து இந்த மாதிரி கூட்டம் நீங்க வந்து அதிகமான பேர் போறாங்க, நீங்க முனியப்பன் கோயில்ல பார்க்காம போயிட்டீங்க, அந்த கூட்டம் வர்றாங்க, அவைய ஆபத்து இருக்குன்னு சொல்ல வந்து எச்சரிச்சுக்கு வேணும். 500 பேருக்கு மேல கண்டிப்பா வந்து, ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தில் தெரியுது, இந்த மாதிரி சொல்லு ஏடிஜிபி ரிப்போர்ட்லேயே சொல்றாரு போறாமே அதிக மக்கள் கூடலாம்னு சொல்லிட்டு. அப்ப காவல்துறை வந்து தன்னுடைய பங்கை முழுமையாக செய்யலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஏற்கனவே கட்சியை துவங்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இது மாதிரி கூட்டங்கள்ல வந்து நெருக்கடியை பார்த்தவர், முனியப்பன் கோயிலிட்டால இருந்து இருக்கிற இடத்துல ஏன் வந்து லைட் ஆஃப் பண்ணி உள்ள ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாரு? அங்க ஏன் அவர் வந்து நான் கேட்டுறேன், நீங்க சொல்லிடுங்க, தப்பு இல்ல. மக்களை அதிக அளவுல கூட்டிட்டு போகணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவர் நிறுத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய கேள்வி ஒண்ணு, கரெக்டுங்களா? இல்ல அது வந்து இல்ல, அதிகப்படியான கூட்டம் அங்க வரணும், மாஸ் காட்டணும், கரூர்ல வந்து நான் யார் என்று நிரூபிக்கணும்ன்ற எண்ணம் கூட விஜய்க்கு இருந்திருக்கலாம்
அதனால கூட அங்கே ஒரு 1/2 மணி நேரம் நிறுத்தி கூட்டத்தை கூட்டிட்டு சென்றிருக்கலாம் என்பது அனைவருடைய கேள்வியாகவும் இருக்குது. ஒரு பக்கம் தப்பிச்சு செல்ல வழி இல்லாத நம்ம ரூமரா பேச முடியாது, இருந்தாலும் நம்ம ஒரு கேள்வியா முன்வைக்கலாம். தப்பிச்சு செல்லக்கூடிய வழி இல்லாத ஒரு குறுகிய பாதை கொண்ட பகுதியில் ஏன் அரசு அனுமதி கொடுத்தது? இது ஒரு கேள்வி. அதே பகுதியில வெளியே செல்லக்கூடிய சிறு பாதைகள், சின்ன சின்ன ரோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இருக்கு. அந்த 3 அந்த சந்துகளை வந்து தட்டி வச்சு அடைச்சிருக்கிறாங்க, கயிறு போட்டு கட்டி இது பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது ஏன் செய்யணும்? அந்த பக்கம் வழி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் பாதி பேர் போயிருந்தா உயிரிழப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நீங்க நல்லா பார்க்கணும், இன்னொன்னு அங்க பள்ளம் வெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த பள்ளத்துல தான் விழுந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரக்கூடிய ஒரு பள்ளம் ஏற்படக்கூடிய பகுதியை மூடி இருக்கணுமா, மூடி இருக்க கூடாதா? கண்டிப்பா. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எழுந்திருக்கு. இல்ல நீங்க சொல்ற பாருங்க, இது காவல்துறையில செய்திருக்க வேண்டியதை செய்யல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதற்கு வழிவகுத்து கொடுத்து யாரு? நீங்க ஏன் வந்து 3 to 10 போட்டவங்க ஏன் 12 மணிக்கு வரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு புஷி ஆனந்த்? இதுக்கு வழி சொல்லுவாங்களா அவங்கள பூரா? நானே ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கட்சி தலைவர்கள் சொல்ற நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல, இது விதிவிலக்கு வந்து எல்லாருக்கும் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்றேன். பல்வேறு தலைவர்கள் வரல, நீங்க சூழ்நிலை காரணமாக லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சூழ்நிலை எல்லாம் கிடையாது. அதாவது நீங்க மக்களை வந்து மக்களிடத்தை சில செய்தி கொண்டு போறீங்க. ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு உங்க கட்சி ஒரு மாற்று கட்சி என்ன பண்ண கொண்டு போறீங்க. ஆனா அதுக்காக மக்களை மூலதனமாக்க கூடாது. எப்பயுமே மக்களை நான் வந்து அப்படிதான் கொண்டு போன்னு சொன்னா உங்களுக்கும் ஒரு சாதாரண ஆளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ இங்க ஒரு கேள்வி வருது, விஜய் திட்டமிட்டு செய்திருக்கிறாரா இந்த விஷயத்தை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய ஒப்பீனியன்? அப்படி இல்லை, அதான் மக்கள் சாகணும் எல்லாம் செய்ய மாட்டாரு. அவருடைய வந்து ரசிகர்களையோ அல்லது தொண்டர்களையோ சாக வேண்டிய நோக்கம் நிச்சயமா இருக்குது முடியாது. ஆனா இந்த பாப்புலாரிட்டி பார்த்தீங்களா, பாப்புலாரிட்டி அதாவது மாப் நான் சொல்றேன் பாருங்க, ஒருத்தருக்கு இந்த எப்பயுமே வந்து ஊடகத்திலேயோ அல்லது வந்து திரையிலேயோ முகம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த முகம் வந்து அடிக்கடி தெரிஞ்சுக்க வேணுங்கிற ஒரு போதை வந்துட்டு எப்பயுமே இயற்கையான மனித இருக்கிற முயற்சி. இவருக்கு அது தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிக்கணுங்கிற மாதிரி ஒரு உடனே வந்திருக்கலாம், ஒரு தலைவர் நீங்க சொன்ன மாதிரி வந்திருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிந்திச்சின்னாவே உங்களுக்கு அந்த மக்களை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ கவலை இல்லையா உங்களுக்கு? ஆமா தலைவருக்கு தகுதி இப்ப இல்லைங்கிறத அவரே நிரூபிச்சுட்டார் போறாமே. அவர் என்ன பண்ணிருக்கணும், ஏன்னா தொடர்ந்து அவர் செஞ்சிருக்கூடிய அடுத்தடுத்த செயல்களை நிரூபிக்குது போறாமே. நான் கேட்கறேங்க, நேத்து வந்து காந்தி ஜெயந்தி, ஒரு தலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. a man who leads the people is called as leaderன்னு சொல்றான். வழிநடத்தி செல்வம் தான் தெரியனே தவிர கூட்டத்துக்கு ஏற்ப தன்னை வந்து வடிவமைச்சுக்கிற தலைவன்லாம் கிடையாது. காந்தி வந்து சுதந்திர கொடி ஏத்துற போது செங்கோட்டையில் கிடையாது, நவகாலில் உட்காந்து இருந்தாரு. அவன் தலைவன். எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் மேடைகள்லையும் வந்து கூட்டம் கூட்டிட்டு முடிக்கிற போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் போகிற போது பாதுகாப்பாக செல்ல வேண்டும், ஓட்டுகள் உறங்கக்கூடாது. நான் சார்ந்திருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்துல வந்து பல முறை தாப்பாண்டியன் போன்ற தலைவர்கள்லாம் பேசுகிற கேட்டுக்கிறேன் முடிஞ்சு போகும்போது. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, நீங்க வந்து ஒரு அப்படி மேல பேசினாலும் இந்த சம்பவம் ஏதோ நடந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்பயே கிளம்பிட்டீங்க. நீங்க கிளம்பி போவதற்கு பதிலாக அந்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டாம், அது பிரச்சனை ஏற்படுத்து நீங்க சொன்ன மாதிரி. ஆனால் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு ஊடகத்தின் வாயிலாக இதை சொல்லிருக்க முடியுமா இல்லையா? அதை ஏன் செய்யல? 3 நாள் கழிச்ச உடனே சொல்றாரு என் மேல கால் பிடிச்சு தான் வாங்க சொல்றாரு. ஆனா நான் வந்து நடந்த சம்பவத்தை பூரா அவங்க தலைவர் யாராச்சும் விளக்கப்படுத்த வேண்டாமா? நான் கேட்கிறேன், அந்த மருத்துவமனையில போய் பார்த்ததுல கிரஷிங், அதாவது அந்த கூட்ட மாப்ல நசுங்கி இருக்கிறதை தவிர வேறு மாதிரி காயம் கிடையாது, பூராவே பார்த்தாச்சு நாங்க. அப்ப நீங்க உடனே வந்து என்ன சொல்றீங்க, கத்தி பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் நான் கூட நினைச்சேன் என்னன்ட்டு, அதை ஆய்வு பண்ணா பேசலாம்னு நினைச்சேன். இப்ப போய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றக்கூடியவங்க உயிர் பிழைத்தவர்கள் அவங்க 100க்கு மேற்பட்டவர் இருக்காங்க போறாமே. அதே மாதிரி வீட்டுக்குள்ள அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை போய் பார்த்தோம். அந்த மக்களை போய் பார்த்திருக்காங்க, நம்ம தோழர் போய் பார்த்திருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது என்னன்னா, அந்த மாதிரி வந்து கத்தியில வந்து குத்துனதாகவோ மற்றதாகவோ ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான முறையில் அங்கே டாக்டர்கிட்ட எதுவுமே கிடையாது, மருத்துவமனையில் கிடையாது. மருத்துவமனை சிகிச்சை அளித்திருக்கக்கூடிய அத்தனை டாக்டர்கிட்டையும் அந்த அந்த வந்து ஆக்சிடென்ட் காப்பி எடுத்து பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க போறாமே. அந்த மாதிரி இல்லை. ஆகவே இது என்ன ஆகணும்னா, அவர் வந்து தன்னுடைய தொண்டர்கள் சாகணும்னு நினைச்சிக்க மாட்டார். பெண்களும் குழந்தைகளும் வந்து அவன் சாகணும்னு நிச்சயம் நினைச்சிக்க மாட்டாரு. ஆனாலும் கூட ஒரு 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 நாலேஜ், தான் செய்யக்கூடிய செயல் அது வந்து தவறான விளைவை ஏற்படுத்துங்கிறது அவர் தெரியும். இந்த மாதிரி கூட்டங்கள் கூடுகிற போது கூட்ட நெரிசல்ல, ஸ்டாம்பீட் இல்ல,
பாதிக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு பேரு மேப் வந்து பேனிக்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய விளைவு ஏற்படுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நிறைய தீர்ப்புகள் பூரா வந்திருக்கு போறாமே. ஆகவே இதுல வந்து அவரு நோக்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட தேவையில்லாம அந்த முனியப்பன் கோயில்ல நின்று அந்த கூட்டத்தை அப்படியே இழுத்துட்டு போனது நீங்களே சொல்றீங்க போறாமே. அங்க அப்படிதான் வந்திருக்கு போறாமே. அந்த இடத்துல அப்படியே பிதுங்கி வெளியே போக முடியாம சஃபகேஷன்ல தான் அந்த ஜனங்கள்லாம் கீழே வந்தது. அதை பார்த்திருக்காரு போறாமே. நேரடியாக பார்த்திருக்கிற காரணத்தினால தான் அதற்குடனே வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும், அவருடைய தொண்டர்கள், அவருடைய தலைவர்கள் பூரா வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்டோ கன்சல்ட் பண்ணிருக்கணும். 3 நாளாக அவரோட கலந்து கொண்டு அவங்க தலைவர்கள் பேசினாங்க, எங்கேயுமே இல்லையே. ஏன் இல்லை? ஆகவே நான் என்ன சொன்னேன், நேரடியாக இப்போ வந்து நம்முடைய அருமை தொடர் திருமாவளவன் கூட அவர் என்ன பண்றாரு, ஏன் விஜயுடைய பேரை நீ சேர்த்துலன்னு கேட்கிறாரு. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா ஒரு வழக்கறிஞர் நான் என்ன சொல்றேன்னா, முதல் தகவல் அறிக்கை என்பது டு செட் த பால் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்டு மோஷன் தான். அந்த இடத்துல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க மதியழகனும் அதே மாதிரி புஷ்யானது மற்றவங்களும் தான். இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறத வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த கூட்டம் நடத்தப்படல, சம்பவம் நடந்து போச்சு என்கிறதுனால போட்டிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல வரலாம். இன்வெஸ்டிகேஷன்ல அருணா ஜெகதீஷனுடைய அந்த குழுவோ அவங்களோ அல்லது காவல்துறையோ யாரை விசாரிக்கணும், முதல்ல விசாரிக்க வேண்டியவர் வந்து விஜய் தான் வராரு. மற்றவங்களெல்லாம் கூட வந்து அங்க இருக்கு விசாரிச்சு போது தெரிஞ்சுக்க வேணும். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து நிச்சயமாக அவங்க பொறுப்பான பதிலை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை, அங்க தாவுடைய தலைவர்கள் வந்து கொடுக்கல. அதுக்கு பேர ஒரு மாறான செய்தி கொடுக்குறாங்க. இருக்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு வந்து திமுகவுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு எப்படா கிடைக்குன்னு பாக்குறாங்க. அப்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க. அதே சமயத்துல ஒரு ஆட்சிங்கிற முறையில் அரசின் கடமை என்ன, அந்த வகையில போய் அங்க இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க போறாமே. அதையும் பார்க்கணும். ஒரு விபத்து நடந்த அடுத்த 15-16 நிமிடத்துக்குள்ள அந்த இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செல்கிறார். உடனே அவர் வந்து செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இன்னொரு அமைச்சர் அல்மி மகேஷ் பொய்யாமொழி அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே இருக்கார். உடனே ஒரு டீம் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாடு சென்ற துணை முதலமைச்சர் நேரடியாக ஃப்ளைட்டு பிடிச்சி வராரு. எப்பொழுது இந்த விஷயம் நடக்கும், காத்துட்டு இருக்கலாம், பழி வாங்கலான்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் சொன்ன மாதிரியே இதில் நம்ம எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. இதே போல் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் இறந்தாங்க. அங்கேயே இவர்கள் செல்லவில்லை, இங்கே சென்றிருக்கிறார்கள்னா காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விஜயை பழிவாங்கும் நடவடிக்கையை செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வியை அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுவாக முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அரசினுடைய செயல்பாடு ஒரு பக்கம் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக செய்யப்படுதான்ற கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா நீங்க சொல்ற விஷயத்த நான் இன்னும் உடன்படுவேன். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு பணம் கொடுத்தவங்க அதே கள்ளக்குறிச்சியில வந்து அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து ஸ்ரீமதி 3 அடுக்கு மாடியில மேல 3 அடுக்கு மாடியில கீழே விழுந்து இறந்த ஒரு கொடூர சம்பவம் தமிழ்நாட்டையும் உலுக்கிட்டு போறாமே. அந்த வழக்குல வந்து அந்த பொண்ணுடைய தாயாருக்கு வந்து பெற்றோருக்கு வந்து பணம் தரல. அதே மாதிரி கவிஞருடைய வந்து இதுல பாத்தீங்கன்னா இவரு வந்து நெல்லை மாவட்டம் போயிருக்காரு, அந்த ஷிப்பிங் இதுக்காக போயிருக்காரு, வேர்ல்டு ட்ரேடுக்கு போயிருக்காரு. ஆனா அந்த இடத்துல வந்து இவர் வந்து அங்க போய் கவின்கிட்ட பார்க்கல. நான் பார்க்கறேன், தூய்மை பணி தொழிலாளிகள் போராடுறாங்க, அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் கூட இவங்க என்ன பாக்குறாங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் அவருக்கு எதிராக செயல்படுத்த வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்துவாங்க. நானும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா மற்றவர்கள் மேல பழி போடுவதை இருந்தாலும் அதே தான் இன்னைக்கு பிஜேபி பத்தி அவர் என்ன பேசினாரு. இப்ப பிஜேபி 8 மினிஸ்டர்ஸ் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்றாங்களே, அது ஒரு நேர்மையானதா? நம்ம வந்து ஆளுநர் வந்து உடனே வந்து அறிக்கை கேட்கிறாரு, அது ஒரு நேர்மை உண்மை இருக்கிறதா? வந்து நம்ம பில்ல வந்து 2 வருஷம் தூக்கி போட்டு வச்சிருக்காரு போறாமே, அவர் பெரிய அறிக்கை கேட்கிறாரு. அவர்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கிறது. ஆனாலும் கூட இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு மனித பேரழிவு நடந்திருக்கிற போது அந்த இடத்துல கட்சிகளை மறந்து அரசியலை மறந்து மக்களுக்கு உதவி செய்யணும். அந்த மக்களுக்கு உதவி செய்யறதை பார்க்கிறோம். அதுக்கு நோக்கம் ஒருத்தருக்கு ஒன்று இருக்குது. அதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கடமை இருக்கிறத அவன் செய்யறாங்க. ஆனா பிஜேபி வந்து உளுந்தடிச்சு ஓடியார, மணிப்பூர்ல ஓடாதவங்க, தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல போகாதவங்க இங்க மட்டும் ஓடி வரான்னு சொன்னா அதுக்கு இதோட பெரிய அரசியல் நோக்கம் இருக்குது போறாமே. ஆகவே ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கிற போது இவரு தாவேகாவுடைய தலைவர் அடுத்த 2026 ஆட்சியை பிடிக்கணும், உட்கார போறேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறவரு எப்பயுமே பாதை என்பது வந்து அது வந்து
கேக் வாக்கா இருக்காது எப்பயுமே. அது மேடுப்பு நடந்தா தான் இருக்கும். அப்ப எதிர்பார்த்து நடக்கும், எதிர்பார்க்காத நடக்கும் எப்பயுமே. அப்ப இதுல இருந்து தன்னை விடுவிச்சு வருவாங்க என்ன செய்யணும்? நடந்த உண்மையை பூரா பேசி ஓகே, சீக்வன்ஸை ஃபேஸ் பண்ணணும். பண்ணாத தவறிட்டார் விஜய். அதுதான் எனக்கு வந்து இருக்க விஷயம். சரிங்க, உங்களுடைய அந்த குழு போயிட்டு ஒரு தகவல் தெரிவிச்சிருப்பாங்கல்ல, ஃபீல்டு ஆமா. ரிசர்ச் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இது யார் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்? முதல் காரணமா இருக்கிறது தாவேகாவுடைய தலைவர் விஜயும் அவருடைய அமைப்பும் பாப்புலாரிட்டிக்காக, சீப் பாப்புலாரிட்டிக்காக மக்களை கொண்டு போறதுக்காக முயற்சி பண்ணி நடந்த ஒன்று. அதே சமயத்துல காவல்துறைக்கு இது போல பல அனுபவம் இருக்கு போறாமே. காவல்துறைக்கு உங்களுக்கு இங்கேயே வேலூர்லயே தெரிஞ்சு போச்சு. அப்ப தெரிந்த பின்னால இவங்களை அங்கேயே தடுத்து நிறுத்திருக்கணும், எங்கேயும் நிக்காம வந்து கொண்டு போயிருக்கணும், அல்லது நிறுத்தி நீங்க மக்களை பார்த்து வரலன்னா பிரச்சனை ஏற்பட்டு சொல்லிருக்கணும். இந்த ரெண்டையும் பார்க்கிறோம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய தலைவர் விஜயும் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்களும் ஒரு அரசியல் கட்சிக்குரிய கட்டுப்பாடோட தன்னுடைய தலைவர்களை வழிநடத்துவதும் ஒரு சம்பவம் நடந்த பின்னால் அதை போய் சந்திக்கிற ஆற்றல் வந்து வேணும். அது இல்லை. மூன்றாவது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன செஞ்சுருக்கணும், அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கணும், ஏன் தவறியது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையை ஒழுங்குபடுத்தலை, ஏன் படுத்தலை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இங்கே லட்டி சார்ஜ் பண்ணியிருக்காங்க, கத்தியில் ஏதோ கிழிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் செருப்பை எடுத்து அடிக்கக்கூடிய நபர் வந்து தாவேக்க நபராக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு தலைவனை அவங்க ரசிகனாக கொண்டாடுறவங்க வந்து அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நான் வந்து எப்படி ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன். இதில் வந்து சரி, உங்களுடைய அந்த கள நிலவரத்தில் ஆய்வு செஞ்சதுல என்ன சொல்ல வரீங்க? அந்த மாதிரி வந்து செருப்படுத்து போட்டதெல்லாம் உண்மைங்கிறாங்க. ஆனா வந்து இல்ல, வீடியோ ஆதாரம் இருக்கு, நேத்து வெளியாச்சு, யார் அந்த நபர்ன்ற கூட ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. கத்தியில பாருங்க, கத்தி தாக்குனதாக எந்த ஆதாரம் இல்லை என்பதை போய் நேரடியா மருத்துவமனையில போய் பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் விசாரிச்சு விட்டாங்க. படமே செருப்பால் அடிச்சதுக்கான ஆதாரம் வீடியோ எவிடன்ஸ் நேத்து வெளியாயிருக்கு. செருப்பா தூக்கி போட்டிருக்காங்க. ஆமா, தூக்கி போட்டிருக்காங்க, எரிஞ்சது. நான் சொல்றேன், அதுக்கான ஆதாரம், அதுக்கான புது அங்கிருந்து வீட்டுக்காரர்கிட்ட இடத்துக்கு டிவி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ். ஆமா ஆமா. அதை வந்து அவங்க அனுமதி இல்லாம போட முடியாது. எனக்கு உங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த பக்கம் குடியிருக்கவங்க எல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வராத செய்தி வந்து அதுல வந்து அவரே பார்க்கிறாரு. அவர் கண்ணு முன்னால் நடக்கிறத பார்த்துட்டு தான் பேச தூங்குறாரு. பேச தூங்க தான் இந்த சம்பவம் ரொம்ப சீரியஸ் ஆகவும் டக்குன்னு முடிச்சுட்டு போறாமே. இதை வந்து எடுத்திருக்காங்க போறாமே. ஸோ நான் அவனை கேட்கிறேன், இப்போ வந்து அவர் திரைப்படத்துல தான் பல ஆண்டுகளும் இருக்கிறவர். திரைப்படத்துறையில இப்போ எம்ஜிஆர் சிவாஜிங்கிற மாதிரி இவருக்கும் அஜித் ரசிகர்களுக்கு எப்பயோ கூட இருக்கலாம், அவங்க கூட வந்துக்கலாம், நமக்கு யாரும் சொல்ல முடியாது, யூகம் தான் எல்லாமே. ஸோ யூகத்தெல்லாம் பேசக்கூடாது. லாவுல ப்ரிசம்ஷன் என்பது என்னதுன்னா, பேஸ்ட் ஆன் த ப்ரூவ்டு ஃபேக்ட்ஸ் தான். ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயத்திலிருந்து தான் நீங்க வந்து அனுமானத்தை கொண்டு வரணும். ஆகவே ஏன் அது செந்தில் பாலாஜியோட நபரோட இருக்க கூடாதுன்ற இன்னொரு அனுமானம் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. we cannot rule out and all. அவர் அதை நான் நிச்சயமா அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர் தான் அவரு பல கட்சியில் இருந்தவர், அவருக்கு தெரியும், அவருக்கு இருக்கிற பலம் எல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு. ஆகவே அதை நான் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். அதை வந்து ஆய்வு பண்ணிட்டும் ஒன்னபர் கமிஷன் ஆய்வு அருணா ஜெகதீஷ் அவர் பண்ண போறாங்க, அதே மாதிரி போலீஸ் பண்ண போறாங்க. ஒரு கால சிபிஐக்கு மாற்றப்பட்டா வந்து அவங்க பண்ணிட்டோம், அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். யாரும் வந்து வேண்டுகோளை வைக்கல, எனக்கு வந்து ஒரு நபர் ஆணையம் வைங்கன்னு அரசே முன் வந்து வைக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு அறக்க பறக்க ஒரு நபர் கமிஷன் ஆணையம் வைக்கும் போது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி ஒரு கமிஷன் போயிட்டு இருக்கு, சிபிஐக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லி கோர்ட்ல சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இது தெரிஞ்சுதான் வந்து பழிவாங்கும் நடவடிக்கையோட இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஒரு அரசு செஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? நீ சொல்றது ரெண்டுமே இருக்கு. என்னன்னா, ஒரு நபர் கமிஷன் போட்டு இதுக்கான இதை பார்க்க வேண்டியது ஒரு கடமை இருக்குது. என்னன்னா, இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்காம இருக்கணும் என்று ஒரு போனஃபைட் இன்டென்ஷன்ல பண்ணாங்கன்னா ரைட், ஓகே. ஆனா இதை ஒரு பழிவாங்க நோக்கத்தோட போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னால முடிவு வர முடியாது. ஏன்னா இதே சிபிஐ வழக்கு விசாரணை கேட்க முடியாது இல்ல சார்? வழக்கு ஒரு நபர் விசாரணை நடக்கும்பொழுது ஏன் கேட்க முடியாது? ஆல்ரெடி ஒரு விசாரணை போயிட்டு இருக்க, முடிஞ்சவனே பண்ணலாம் இல்லைங்களான்னு கேட்பாங்க. கமிஷன்ஸ் ஆஃப் என்கொயரி ஆக்ட் என்று தனி, இட்ஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டிவ் பாடி. இன்வெஸ்டிகேஷன் என்பது தனி. இன்வெஸ்டிகேஷனுக்கும் என்கொயரி கமிஷன் என்ன வித்தியாசம்னா, என்கொயரி கமிஷன் ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி தான். இதே அருணா ஜெகதீஷ் அவருடைய குழு தான் தூத்துக்குடியில வந்து காவல்துறை தவறு செய்திருக்கிறது, சுட்டு கொண்டிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு போட்டவங்க. அதை திமுக ஆட்சி நிறைவேற்றல. ஆனால் அவன் கொடுத்திருக்க ரிப்போர்ட் சரிதானே, அது யாரும் இன்னைக்கு வரைக்கும் தப்புன்னு சொல்ல முடியல. அதனால ரிப்போர்ட் வந்து என்ன பிரயோஜனம் சார்?
அது நீங்க நாமெல்லாம் போராடணும். மக்களுக்கு என்ன வேலை? நான் மக்களை திரட்டி அரசியல் கட்சியில் போராட வேணும். திமுக அதை தானே சார் போராடினாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் நிக்கிற போராடுறதுல நிக்கிறோம். அங்க வந்து ஆமா, இப்ப ஏன் செய்யல? குறைத்தொல்ல போட்டுருக்காங்க. சார் நான் வந்து சொல்லுங்க, அரசு எந்திரம் பண்ணக்கூடிய தவறுகளை அதற்கு காரணமா இருக்கக்கூடிய சமரசமின்றி எதிர்த்து நினைக்கிறோம் நாங்க. மக்கள் தான் எப்பயுமே இறுதியான இறைவன் மிக்கவர்கள். அப்ப நீ அரசு வந்து தனக்கு சாதகமா மட்டும் ஒரு ஓட்டு வாக்கி வங்கி வர்றதுக்கு இப்ப நான் வந்து சிறப்பு சட்டம் கேட்கறாங்க. ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் கேட்கிறோம். அந்த சிறப்பு சட்டம் கேட்கறத வந்து ஏற்கனவே ஒத்துக்கொண்டவர் தான் அவரு. உறுதிமொழி அடிச்சு போட்டு இப்ப தரலன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அது வாக்கு வங்கி அரசியல். அதுல எல்லாம் நம்ம சமரசமே கிடையாது. மக்கள் வந்து தலித் மக்களோ சிறுபான்மை மக்களோ மற்றவர்கள் பாதிக்கப்படுகிற போதோ அஜித்குமார் போன்றக்கூடிய வழக்குகளை காவல்துறை வன்முறை இருக்கிற போதோ நாம சமரசமின்றி அவங்களை வந்து விமர்சிக்கிறோம். அதுக்காக நாம எழுத்து போராடுறோம். அதே சமயத்துல நாம வந்து அவர்கள் வந்து ஒரு அரசு என்ற முறையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நியாயமான சில செஞ்சாங்கன்னா அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோம். அதனால ரெண்டு நாம வந்து பிரிச்சு தான் பார்க்கணும். நான் தான் உங்களுக்கு ஆரம்பிச்சு சொல்லிட்டேனே, இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை உடைக்கணுங்கிறதுக்கான முயற்சி செய்வாங்க. அது அரசியல் கட்சி வேற அதானே. திமுக பத்தி எங்களுக்கு தெரியும். அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அது எப்படி வந்திருக்கலாம் தெரியும். இன்றைக்கு நாம ஒன்றுபட பாடும்போது ஒரு தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக நான் போராடுற போது, ஒரு சமூக நீதிக்காக போராடுகிற போது, கல்வி மற்றதாக போராடுற போது தமிழகத்தை வந்து பிஜேபியுடைய ஆட்சி வஞ்சிக்கிறது. அதை எதிர்த்து போராடுற இடத்துல மட்டும்தான் நம்ம அவங்களோட நிற்கிறோமே தவிர அரசாக இருந்து கொண்டு மக்களுக்கு எதிராக உழைக்கிற மக்களுக்கு எதிராக தலித்துக்கு எதிராக எந்த விஷயத்திலையுமே சமரசம் செய்வது என்பது எங்க வேலை கிடையாது. ஒரு மனித உரிமை போராடுடைய வேலை அல்ல. அதை எதிர்க்கணும். ஆனா இந்த நிகழ்வு என்பது தாவேக்காவுடைய அரசியல் வெறுப்பு மாப் இருந்திருக்கலாம். அது மாப் சைக்காலஜி. ஆனா மாப் சைக்காலஜியை செலிபிரிட்டியா மாத்த முயற்சி பண்ணாது. அதுல ஏற்பட்டுக்கிற தடங்கள் தான். நினைப்பதும் நடக்கும், நினைக்காத நடக்கிறது தான் வாழ்க்கை அரசியல் எப்பயுமே. அதனால அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முதல் சுய விமர்சனத்துல வந்து அவர்களிடத்தில் முதல் தவறு துவங்கி இருக்கிறத ஒத்துக்கணும். காவல்துறை அது துணை போயிருக்காங்க. அதே சமயத்துல வந்து அரசு தான் செய்ய வேண்டிய கடமையில வந்து செஞ்சிருக்காங்கிறத நான் வச்சு பாக்குறோம். நோக்கத்தோட வந்திருக்கலாம், நோக்கம் நிறைய இருக்கலாம். அந்த மக்கள்களில் வந்து பாரு நாங்கெல்லாம் செஞ்சிருக்கோம் போட்டு ஓட்டு கேட்பாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இனிமேல் இது மாதிரி ஒரு மனித பேரவலம் நடக்கக்கூடாது. மேன் மேட் டிசாஸ்டர்னு சொல்றோம்ல, இந்த கொடுமை நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நபர் கமிஷனும் இந்த புலனாய்வு துறையும் ஒரு வழிகாட்டல் கொடுக்கணும் தான் நான் பாக்குறோம். நம்முடைய பார்வை. ஓகே சார், பல்வேறு விஷயங்களை குறிப்பா வந்து கரூர்ல இருந்து கள நிலவரத்தை உங்களுடைய டீம் வந்து ஆய்வு செஞ்சு இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. குறிப்பா நியூஸ் டுடே தமிழுக்கு எங்களுடைய பிரத்யேக தகவலை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். நேயர்களே, இது போன்ற பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்சால் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.